டியர் ஃப்ரெண்ட்ஸ், வெரி வெரி ஹாப்பி ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸ். இந்த பார்த்தீங்கன்னா பப்பாளி மரம், பப்பாளி பழம், உருண்டை பப்பாளி நண்பர்களே. இதில் நேற்று ஒரு 5 பப்பாளி ஹார்வெஸ்ட் பண்ணேன், வீடியோ கூட ஒன்று போட்டிருக்கேன். இப்போ நண்பர்களே ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் அபவுட் பப்பாயா ட்ரீ நண்பர்களே. இந்த பார்த்தீங்களா, இங்கே ஒரு 1 2 3 பப்பாளி மரம் இருந்துச்சு நண்பர்களே. இந்த இருக்கும் பல வீடியோ கூட போட்டிருக்கேன். அந்த ரோட் சைடில் தான் இது. இந்த பப்பாளி மரம் நண்பர்களே, அதுலேருந்து இப்போ இந்த பழுத்த பழம் தான் இருக்கு பாருங்க, பறித்து வச்சுருக்கேன். இப்போ அது பறிக்கிறது எப்படி போயிடுச்சுன்னா, ஹைட்டு போயிடுச்சு நண்பர்களே, ஒரு 30 அடிக்கு போயிடுச்சு அந்த மரம். அந்த பாருங்க, கட் பண்ணி போட்டிருக்கோம். 30 அடி மேலே விட்டோம்னு சொன்னாக்க அது ஈல்டு இருக்காது நண்பர்களே. அந்த இடையில இருக்க ஸ்டெம்லேயே சத்தெல்லாம் போயிடும். அதை என்ன பண்ணிக்க, ஒரு தோட்டக்கலை நிபுணர்கிட்ட ரிசர்ச் சென்டரில் கன்சல்ட் பண்ணேன். அந்த பாருங்க கட் பண்ணியிருக்காங்க பாருங்களேன். இந்த ஒரு 5 அடி வரைக்கும் விட்டுட்டு, இந்த இங்கேருந்து போனால் ஒரு 5.5 அடியை விட்டுட்டு கட் பண்ணியிருக்கேன். அறுவாலை வச்சு அப்படி கட் பண்ணிவிட்டு அந்த இதையும் கட் பண்ணியாச்சு நண்பர்களே. அந்த மரத்தையும் கட் பண்ணியாச்சு. இந்த பாருங்கண்ணே, இந்த மரத்தையும் கட் பண்ணியாச்சு. கட் பண்ணிட்டு அந்த ஸ்டெம்மில் இந்த கீழே கிடக்கு பாருங்க, அதுங்க பாருங்க, அந்த கிடக்கு பாருங்க. கட் பண்ணிவிட்டு அது ஒரு கையெல்லாம் ஒடிஞ்சிச்சுனாக்க, ரத்த காயம் போடுச்சு, என்ன பண்ணுவோம்னா, நம்ம இந்த மஞ்சள் தடவை பார்த்தீங்களா, அது மாதிரி இதுக்கு என்ன பண்ணேன் ட்ரீட்மெண்ட்டு, ஆலோவேரா ஜெல்லை அதை தடவிட்டேன் நண்பர்களே. ஆலோவேரா ஜெல்லை தடவிட்டு மஞ்சப்பொடி எடுத்து மேலே வச்சுருக்கேன் நண்பர்களே. மஞ்சப்பொடி அந்த அந்த இடத்துல என்ன பாருங்களேன், அந்த தண்ணியை விட போகிறேன். அது பாட்டுக்கு இந்த இடத்துல கண்டுகள் வரும், துளுத்து வர ஆரம்பிக்கும் நண்பர்களே. இப்படி விரிஞ்சு வரும். இது அனுபவத்தில் ஏற்கனவே எங்கள் வீட்டில் ஒரு மரம் இருந்துச்சு, அது அந்த மாதிரி பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் நல்லா ஈல்டு நல்லா வரும் நண்பர்களே. காரணம் அந்த 15 அடியிலேயே சத்தெல்லாம் போயிடுது. இனிமேல் பாருங்களேன், இதை அப்டேட் அப்புறம் தர்றேன் உங்களுக்கு. இதில் இருந்து தான் இந்த பழத்தை விட அப்படியே இந்த பாருங்க, அதை வெட்டும்போது அதில் 2 பழம் இருந்துச்சு, நல்லா ஃபுல் ரைப் ஆகி அதை எடுத்து வச்சுக்க நண்பர்களே. ஓகே நண்பர்களே, இந்த சின்ன இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ரொம்ப யூஸாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஆமாம், ரொம்ப ஹைட்டாக விட்டோம்னாக்க அந்த பாருங்க, அந்த அந்த அங்கே பாருங்க, அங்கே ஒரு ஆண்மரம் இருக்குது பாருங்க, ஃபுல் ஹைட்டு. அது பாருங்க, அதிலெல்லாம் காய் வந்தாலும் நம்மளால் பறிக்க முடியாது. அது ஆண்மரம், அது எவ்வளோ ஹைட்டாக போனாலும் பரவாயில்ல, அது காய் காய்க்காது. இந்த இதில் நேற்று தான் இந்த இருக்கும், கையை வச்சு பிடுங்கலாம், ஒரு 5 பிடுங்க நண்பர்களே. பறித்து இன்னும் வீடியோ கூட போட்டிருக்கேன். ஓகே நண்பர்களே, இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே நண்பர்களே, தேங்க்யூ வெரி மச். ஹாப்பி கார்டனிங், ஹேவ் எ நைஸ் டே. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். ஹேவ் எ நைஸ் டே.